தீபிகா வணக்கம். நிச்சயமாக தமிழகத்தையே பரபரப்புக்கு உள்ளாக்கிய கவின் ஆணவ படுகொலை வழக்கில் குற்றம் சுமத்தப்பட்டுள்ள கொலையாளி சுர்ஜித், அவரது தகப்பனார் எஸ்ஐயாக இருந்த சரவணன், அவரது தாயார் கிருஷ்ணகுமாரி மற்றும் உறவினர் ஜெயபால் ஆகிய 4 பேருக்கும் திருநெல்வேலி நீதிமன்றத்தில் இன்று 900 பக்கங்கள் அடங்கிய குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. தீபிகா, இது குறித்த விவரங்களை பார்த்தபோது தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த மென்பொருள் பொறியாளர் கவின் ஆணவ படுகொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட காவல் சார்பு ஆய்வாளர் தம்பதி சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி உள்ளிட்ட 4 பேருக்கு 900 பக்கங்களை கொண்ட குற்றப்பத்திரிகை நகல்களை திருநெல்வேலி நீதிமன்றம் இன்று வழங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் அருகே உள்ள ஆர்மமங்கலம் பகுதியைச் சேர்ந்தவர் சந்திரசேகர். இவருடைய மகன் கவின் செல்வ கணேஷ் சென்னையில் உள்ள முன்னணி மென்பொருள் நிறுவனம் ஒன்றில் பொறியாளராக பணியாற்றி வந்தார். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு கவின் செல்வ கணேஷ் திருநெல்வேலியில் வைத்து படுகொலை செய்யப்பட்டார். இந்த கொலை சம்பவம் நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களில் ஏன் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த கொலை சம்பவத்தில் கவின் செல்வ கணேஷ் காதலித்த இளம்பெண்ணின் குடும்பத்தினருக்கு தொடர்பு இருப்பதாக குடும்பத்தினர் குற்றம் சாட்டினர். குறிப்பாக இளம்பெண்ணின் பெற்றோரும் காவல்துறையில் எஸ்ஐயாக பணியாற்றி வருபவர்களான சரவணன் மற்றும் கிருஷ்ணகுமாரி மற்றும் அவர்களது மகன் சுர்ஜித், உறவினர் ஜெயபால் ஆகியோருக்கு இதில் நேரடி தொடர்பு இருப்பதாக கவினின் பெற்றோர் புகார் அளித்தனர். இதன் அடிப்படையில் முக்கிய குற்றவாளியான சுர்ஜித், அவரது பெற்றோரான சப் இன்ஸ்பெக்டர்கள் சரவணன், கிருஷ்ணகுமாரி மற்றும் ஜெயபால் ஆகியோர் மீது சாதிய வன்கொடுமை தடுப்பு சட்டம் SC/ST ஆக்ட் உள்ளிட்ட 6 கடுமையான பிரிவுகளின் கீழ் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். பின்னர் இந்த வழக்கு CBCIDக்கு மாற்றப்பட்டு தற்போது வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கின் விசாரணை திருநெல்வேலி மாவட்ட தீண்டாண்மை தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் வழக்கின் முக்கிய குற்றவாளிகளான சுர்ஜித், அவரது தந்தை சரவணன், கிருஷ்ணகுமாரி மற்றும் ஜெயபால் ஆகிய 4 பேரும் இன்று நீதிமன்றத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் விசாரணைக்காக நேரில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஹேமா, இந்த வழக்கில் காவல்துறையினரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள CBCID காவல்துறையினரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள 900 பக்கங்கள் அடங்கிய விரிவான குற்றப்பத்திரிகை நகல்களை குற்றம் சாட்டப்பட்ட 4 பேருக்கும் தனித்தனியாக வழங்க உத்தரவிட்டு வழக்கின் விசாரணையை வரும் ஜூன் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளார். இதுவே தற்போது இருக்கும் கள நிலவரம். தீபிகா.